அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். பகுதி இ குரூப் 4 எக்ஸாமுக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் நம்ம ஒவ்வொரு அறிஞர்களாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மரபு கவிதையில் உள்ள அந்த ஆசிரியர்கள் பார்த்தோம். வாணிதாசன், முடியரசன், சுரதா, கண்ணதாசன் இவங்கெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருதகாசி அவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மருதகாசியும் அதில் இருக்கிறாரு. ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மருதகாசி அப்படிங்கிறவர் கொடுக்கல. ஆனால் சிலபஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் எங்கே தெரிஞ்சாலும் மருதகாசியை பற்றி இருக்காது. ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும். ஆனால் நியூ தமிழ் புக்கில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா மருதகாசியை பற்றி டீட்டெயில் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் மருதகாசியை பற்றி டீட்டெயிலான வீடியோவில் இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? அந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ அல்லது பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா மருதகாசிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லைப்பா இல்லை. ஸோ மருதகாசி பெயர், அவர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா மருதகாசி தான். இப்போ புனைப்பேர் எதுவுமே கிடையாது. பிறந்த ஊருன்னு பார்க்கும்போது அரியலூர் மாவட்டம் மேலக்குடிக்காடு அப்படிங்கிற ஊரில் தான் பார்த்திங்கன்னா மருதகாசி பிறந்திருக்கிறாரு. இவருடைய பெற்றோர்னு பார்க்கும்போது அப்பா ஐயம்பெருமாள், அம்மா மிளகாயி அம்மாள். சிறப்பு திரைக்கவி திலகம், அதாவது சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் யார்? மருதகாசி. இவருடைய காலம் பார்க்கும்போது 13/2/1920 முதல் 29/11/1989 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கும்போது சிறப்பு தெரிஞ்சுக்கணும், சிறப்பு பெயர் தெரிஞ்சுக்கணும். திரைக்கவி திலகம், பிறந்த ஊர் தெரிஞ்சுக்கணும், அரியலூர் மாவட்டம் மேலக்குடிக்காடு. அடுத்தவரை பற்றி பொதுவான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? மருதகாசி எழுதிய முதல் பாடல் மாயாவதி திரைப்படம். மாயாவதி அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் பார்த்திங்கன்னா இவர் முதலாக ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட பாடலாசிரியர் தான். உடுமலை நாராயணகவியை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர். முன்னாடி பார்த்துருப்பேன், போன கிளாஸ் உடுமலை நாராயணகவி தான் போட்டிருப்பேன். இல்லை, பட்டுக்கோட்டை போட்டிருப்பேன். அதுக்கு முந்தின கிளாஸ் பார்த்திங்கன்னா உடுமலை நாராயணகவி போட்டிருப்பேன். அவரை தன்னுடைய குருவாக பார்த்திங்கன்னா இவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. யார்? மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பாரியா? ஸோ அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழக அரசு தொகுத்து வச்சிருக்குது. அதில் உழவும் தொழிலும், தாலாட்டு, சமூகம், தத்துவம், நகைச்சுவை என்னும் தலைப்புகளில் பாடல்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஒரு பாடிய பாடல்களை பிரிச்சிருக்காங்க. எப்படிலாம்? உழவும் தொழில், அதாவது உழவு தொழிலை பற்றி, விவசாயத்தை பற்றி பாடின பாடல்கள் தனியாகவும், தாலாட்டு பாடல்கள் தனியாகவும், சமூகத்தை பற்றி பாடிய பாடல்கள் தனியாகவும், தத்துவம், நகைச்சுவை அதை பற்றிய பாடல்கள் தனியாகவும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சு தொகுத்து வச்சுருக்குறாங்க. 13 வயதிலேயே திரைப்பட பாடல்களை எழுதியவர் தான் யார்? மருதகாசி. பாருங்கள், 13 வயசு. இப்போ 13 வயசு குழந்தை மொபைல் எடுத்து கேம் விளையாடுறானா? அப்போ பாருங்கள், 13 வயசில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாடல்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இவரின் முதல் பாடல் காமன் பண்டிகை. என்ன படம்? மேலே பார்த்தாச்சு. மாயாவதி அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய காமன் பண்டிகை அப்படிங்கிற பாடல் தான் இவர் முதல் பாடலாக எழுதியிருக்கிறாரு. இவருக்கு கலைமாமணி பட்டமும் வழங்கியிருக்காங்க. தமிழக அரசு வழங்கக்கூடிய கலைமாமணி பட்டம் வழங்கியிருக்காங்க. எந்த ஆண்டில்? 1949 வழங்கியிருக்காங்க. திரைக்கவி திலகம் என்ற பட்டம் வழங்கியவர் குடந்தை வாணிவிலாச சபையினர். குடந்தை வாணிவிலாச சபையினர், அதாவது ஒரு ஆள் வழங்கலாம், எல்லோரும் சேர்ந்து வழங்கியிருக்காங்க. என்ன பெயர்? திரைக்கவி திலகம் அப்படிங்கிற பெயரை வழங்கியிருக்காங்க. அப்போது மருதகாசி அவர்களுக்கு திரைக்கவி திலகம் என்ற பெயரை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. எந்த அமைப்பினர் அப்படின்னு கேட்பாங்க. குடந்தை வாணிவிலாச சபையினர் தான் வழங்கியிருக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின். மாடர்ன் தியேட்டரின் இரட்டை கவிஞர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மருதகாசியும் கேமு ஷெரீஃப் அப்படிங்கிறவங்க தான் அழைக்கப்படுறாங்க. மாடர்ன் தியேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாடக சபா கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியுடைய அந்த இரட்டை கவிஞர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? மருதகாசி, கேமு ஷெரீஃப். இவரின் ஆசிரியர் ராசகோபாலையார்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம மேலே பார்த்தது பார்த்திங்கன்னா குரு யார்? உடுமலை நாராயணகவி ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இவரின் ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா ராசகோபாலையார். இவரின் மருதமலை மாமணியே முருகையா பாடல் தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது. ஒரு பாடல் வரும் இல்லையா? மருதமலை மாமணியே முருகையான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான பாடல் உண்டு. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, வச்சுருப்பீங்க. அந்த பாடல் பார்த்திங்கன்னா தமிழக அரசினுடைய பரிசை பெற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மருதகாசியின் திரை இசை பாடல்களையும் புத்தகங்களையும் மே 2007 தமிழக அரசு அரசுடைமை ஆக்கியது. ஸோ மருதகாசி எழுதிய அந்த திரைப்பட பாடல்கள், அடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய மற்ற புத்தகங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 2007 மே மாதத்தில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு அரசுடைமையாக ஆக்கியிருக்கும். ஜகம்புகழும் புண்ணிய கதை ராமரின் கதையே என்று 53 வரிகளில் ராமாயணத்தை சுருக்கமாக எழுதினார். ஒரு சிறப்பாக பண்ணியிருக்கான் பாருங்கள். ஜகம்புகழும் புண்ணிய கதை அப்படிங்கிற ஒரு கதை எழுதி அது பார்த்திங்கன்னா ராமரின் கதைன்னு சொல்லிட்டு வெறும் 53 வரிகளில் ராமாயணத்தை சுருக்கமாக எழுதியிருக்கிறார். யார்? மருதகாசி.
துணைவன் படத்திற்காக சிறந்த பாடலாசிரியர் விருதினை பெற்றுள்ளார். துணைவன் அப்படிங்கிறது ஒரு படம். அந்த படத்துக்காக எழுதின பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பாடல்னு சொல்லிட்டு எனது பரிசு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு வரி தான் இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. இதை ஒரு போதுமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். மருதகாசியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான கேள்விகள் பார்க்கும்போது இவருடைய அந்த ஊர் தெரிஞ்சுக்கோங்க, சிறப்பு பெயர் தெரிஞ்சுக்கோங்க, திரைக்கவி திலகம், காலம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இவர் எழுதிய முதல் பாடல் எதுன்னு கேட்பாங்க. மாயாவதி திரைப்படம் அது. அடுத்து திரைக்கவி திலகம் அப்படிங்கிற அந்த பெயரை வழங்கியவர் யார்? குடந்தை வாணிவிலாச சபையினர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. அடுத்து மாடர்ன் தியேட்டரின் இரட்டை புலவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்கள் யாராலும் கேட்பாங்க. மருதகாசியும் கேமூஸ் ஷெரீஃப் அவர்களும் முக்கியமானவர்கள், மறந்துடக்கூடாது. இவருடைய ஆசிரியர் பேர் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ராசகோபாலையார். அடுத்து எந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த தமிழக அரசின் பரிசு பெற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நூல்களை எப்போ நாட்டோடமே ஆக்குனாங்க அதுவும் தெரிஞ்சுக்கணும். இயர் 2007. அடுத்து இந்த 53 வரிகளில் ராமாயணத்தை சுருக்கமாக எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. மருதகாசின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து கலைமாமணி விருது எந்த வருடம்? 1949. இது முக்கியமான கொஸ்டின். இவ்வளோ முக்கியமான கொஸ்டின், வேறு முக்கியமான கொஸ்டின் எதுவும் கிடையாது. இதே போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்து இவருடைய அந்த குரு ஏற்றுக்கொண்டது யார்? உடுமலை நாராயண கவி. இதுவும் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்விகள் இவ்வளோ தான். ஒரு சின்ன கிளாஸ் தான், ஒரு 6 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரூப் 4 படிக்கிறவங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.